கயல் சரி இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது நடக்கும் பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறேன்னா, கயல் வீட்டுக்கு ராஜலட்சுமி வந்திருக்காங்க. அதே டைம் கயலோட பெரியப்பாவும் பெரியம்மா வந்திருக்காங்க. ராஜலட்சுமி வந்து கயலோட அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் மனோஜுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க கயலோட பெரியம்மா சொல்கிறாங்க, ஏன் ராஜலட்சுமி, மனோஜுக்கு வெளியே பொண்ணு பார்க்குறதுக்கு நம்ம சொந்தத்துலேயே பொண்ணு இருக்குல்ல, பேசாமல் ஆனந்தியை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ராஜலட்சுமி அதிர்ச்சியாகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என் மகன் மனோஜுக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம், எங்கள் ஸ்டேட்டஸ் என்ன அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, ஏன் நீ வச்சாலும் எட்டாது அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டால் கயலோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கயலை ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. கயல் ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காங்க. அப்போ கீதா சொல்கிறாங்க, எவ்வளோ ஜோசியக்காரன் சொல்லலான்னு சொல்லி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிறாத, ஒருவேளை நீ சொன்ன அந்த ஜோசியக்காரன் எல்லோட அம்மா செட் பண்ண ஆளாக இருந்தா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே கையில் வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. கையில் இப்படியே டல்லாக இருக்காதவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற குழந்தைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ பார்க்கும்போது பின்னாடி வந்து கௌதம் நிற்கிறான். அப்போ கீதா சொல்கிறாங்க, இந்த கௌதம் எப்படி நமக்கு பின்னாடி வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே கையில் அதிர்ச்சி ஆரம்பமாக கேட்டுறாங்க. இன்றைக்கி என்ன எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.